அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உம்மை கருத்தாங்கி உமக்கு பாலூட்டிய அந்த தாய் பேறு பெற்றவள், அதையும் விட பேறு பெற்றவர்கள் இறைவார்த்தையை கடைபிடித்து அதன்படி நடப்பவர்கள். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தையின்படி நடப்பவர்கள் பேறு பெற்றவர் என்று ஆண்டவர் இன்று கூறுகின்றார். நாம் சிந்தித்து பார்ப்போம், நாமும் இறைவார்த்தையின்படி நடக்கிறோமா அல்லது இறைவார்த்தையை விட்டு அகன்று செல்கிறோமா? அகன்று சென்ற காலங்களுக்காகவும் நேரங்களுக்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு துயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை சொற்றொடர்கள் 22 முதல் 29 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோருக்கு வாக்களிக்கப்பட்டவை நம்பிக்கையால் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்தும் பாவத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டுள்ளது என மறைநூல் கூறுகிறது. நாம் நம்பிக்கை கொள்வதற்கு முன் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தோம். வெளிப்பட இருந்த அந்த நம்பிக்கையை நாம் பெறும் வரை இந்நிலை நீடித்தது. இவ்வாறு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவதற்காக நம்மை கிறிஸ்துவிடம் கூட்டிச் செல்லும் வழித்துணையாய் திருச்சட்டம் செயல்பட்டது.
இப்பொழுது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளதால் இனி நாம் வழித்துணைவரின் பொறுப்பில் இல்லை. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழி தோன்றல்களுமாய் இருக்கிறீர்கள். வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாயும் இருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதிகம் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. இறைவாக்கியங்கள் 27 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, வழக்கமாக ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை உற்று நோக்குகின்ற எந்த ஒரு மனிதரும் அந்த செயலை பாராட்டுகின்ற பொழுது அவரை மாத்திரமல்ல, அவரை ஈன்றெடுத்த தாயையும் பாராட்டுவார்கள். எனவேதான் நம்முடைய தமிழ் மரபு அழகாக சொல்லுகின்றது, ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். எனவே ஒரு மனிதருடைய சிறப்பான செயல்பாடுகளுக்கு அவருடைய தாயை
காரணம் காட்டுவர். அது சிறப்பான செயல்பாடுகளுக்கு மாத்திரமல்ல, ஒரு மனிதன் தவறு செய்தாலும் அல்லது பிழை செய்தாலும் உடனடியாக அவருடைய பெற்றோரை அவர்கள் காரணம் காட்டுவர். இது வழக்கம். இந்த ஒரு நிகழ்வு இயேசு ஜெபக்கூடத்திலே போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஏற்படுகின்றது. அப்பொழுது அவர் போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெண் அதிசயப்பட்டு கூறுகின்றார், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர். பேறு பெற்றவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் நன்றாக தெரியும். பேறு பெற்றவர் என்றால் கடவுளுடைய ஆசீர் பெற்றவர் அல்லது நிறைவு பெற்றவர். தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையை, ஒரு நிறைவை சந்தித்தவர்களுக்கு பேர் தான் பேறு பெற்றவர். இயேசு மலைப்பொழிவின் பொழுது இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகின்றார். எளிய மனதோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி அந்த பேறு பெற்றோர் என்ற வார்த்தையை பலமுறை பயன்படுத்துகின்றார். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுளுடைய ஆசீர் பெற்றவர்கள் அல்லது நிறைவு பெற்றவர்கள், முழுமை அடைந்தவர்கள். அப்போ இயேசுவினுடைய அந்த பிறப்பும் அவருடைய வளர்ப்பும் அந்த தாய்க்கு மகிமையும் மாட்சிமையும் கொண்டு வந்து சேர்க்கின்றது. உமை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர். இயேசு இந்த ஒரு நிகழ்வை கூட தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியாக பயன்படுத்துகின்றார். அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணியில் அவருக்கு இருந்த லட்சியங்களில் முழுக்க அவருடைய எண்ணத்தையும் சிந்தனையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது இறைவார்த்தையும் இறையாட்சியும். யாரெல்லாம் இறைவார்த்தையை கடைபிடித்து வாழ்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் இறையாட்சியினுடைய மனிதர்கள், மைந்தர்கள், உறவுகள். எனவே இது ரெண்டையும் அவர் அதிகமாக தன்னுடைய நற்செய்தியிலே, தன்னுடைய போதனை பணியிலே பயன்படுத்தினார். எப்பொழுதெல்லாம் ஒரு ஓமையை சொல்லுகின்றாரோ அங்கெல்லாம் இறைவார்த்தையை கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவார். எப்பொழுதெல்லாம் ஒரு ஓமையை விளக்குகின்றாரோ அப்பொழுதெல்லாம் இறையாட்சியினுடைய அந்த தன்மைகளை அதிகமாக அழுத்தம் திருத்தமாக கூறுவார். இந்த செய்தியை கூட இயேசு இறை வார்த்தையை கேட்டு கடைபிடிக்கின்ற மனிதர்களுடைய பின்னணியில் சிந்தித்து பார்க்கின்றார். பேறு பெற்றவர்கள் சரி, சொந்த தாயை பாராட்டுவதில் எவருக்கும் எந்தவிதமான மனசங்கடமும் இருக்காது. அந்த வார்த்தையை கூட, அந்த பாராட்டுதலை கூட இயேசு இறை வார்த்தையினுடைய பின்னணியில, தன்னுடைய இறையாட்சியினுடைய போதனையின் பின்னணியில சிந்திக்க அழைக்கின்றார். அதனால்தான் அவர் அழகாக சொல்லுகின்றார், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். தாயை உதாசீனப்படுத்தவில்லை. ஏன்னா அந்த தாய் அழகாக சொல்லிவிட்டார், இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டாள். எனவே தாயை உதாசீனப்படுத்தவில்லை, சாதாரண தாயை இன்னொரு படி மேலே உயர்த்தி காட்டுகின்றார். அவளுடைய தாய் மாத்திரமல்ல, இறை வார்த்தையை கேட்டு கடைபிடிக்கின்ற உன்னதமான ஒரு தாய். அந்த தாயினுடைய நிலைக்கு எந்த ஒரு மனிதரும் உயர முடியும் என்பதையும் வலியுறுத்துகின்றார். யாரெல்லாம் இறை வார்த்தையை கேட்கின்றார்களோ அவர்களெல்லாம் தாய் என்ற இரத்த உறவு ஒருவேளை இந்த மனித முறைப்படி கிடைக்காவிட்டாலும் இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளின் வாழுகின்ற பொழுது அந்த தாயும் சகோதர சகோதரிகளும் என்ற உறவு முறை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். எந்த வார்த்தையை கேட்டு யாருக்கு உறவுகளாக, யாருக்கு நாம் நிறைவுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இறை வார்த்தையை கேட்டால் கடவுளுடைய அருளும் ஆசிரும் நமக்கு கிடைத்து நாமும் நிறைவுள்ளவர்களாக, முழுமை பெற்றவர்களாக மாறுவோம். அன்னை மரியாள் மிகச்சிறந்த உதாரணம். நாமும் அன்னை மரியாளைப் போல இயேசுவின் சொந்தங்களாக, உறவுகளாக மாற இறை வார்த்தையை கேட்டு கடைபிடிக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன்.
இயற்கை இந்த மலர்கள் பறிப்பேன் தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உனக்கு காணிக்கை. சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாமல் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பில் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக ஈடேற்றீராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாரில் உடலெடுத்து கன்னிமரியாளிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி தம் கைகளை விரித்து பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான எம் இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர் என்று ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். உமது திரு அவை அதை வழிநடத்துகின்ற எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை வடிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை பாராமல் முத திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை அளித்தது போல பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும். இந்த ஆண்டவரின் முடிவில்லா விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனின் உடலிது, அவரது இரத்தமிது, அவர் நினைவாய் நாம் செய்யும் மீட்பின் சின்னமிது, நம் வாழ்வின் உணவிது. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக செபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி வாழ் மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெறுவார்களாக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென்.